படு ஜோராக பார்ட்டி ஃபண்ட் எங்கெங்கு என்னென்ன கமிஷன் வாங்கலாம். சிஎம் விஜய் ஆட்சிக்கு ஏற்பட்ட தலைகுனிவு. தமிழகத்தில் ஒரு அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்படுவதாகவும் அதில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் இதில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக குமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி பேரம் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழலற்ற ஆட்சியை தருவோம் என்று ஆட்சியை பிடித்த தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக சர்ச்சை தொடர்ந்து வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக பேரம் பேசிய ஆடியோ வெளியாகியது. கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் அனீஷ் பேரம் பேசியுள்ளார். பெண் வழக்கறிஞர் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசிய ஆடியோ வெளியானது. இறுதியாக 12 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரசு வழக்கறிஞராக நியமனமாகலாம் என்று அனீஷ் அந்த ஆடியோவில் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக திமுக ஐடி விங் பக்கத்தில் கோவில் சொத்தை ஆட்டையை போட்டு அப்பட்டமாக மாட்டிக்கொண்டாலும் தமிழ்நாடு முழுவதும் அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் படுஜோராக பார்ட்டி ஃபண்ட் வாங்கி கொண்டிருக்கிறது தாவேக அரசு என திமுக ஐடி விங் தங்கள் பக்கத்தில் பதிவு செய்துள்ளது. மேலும் ஏற்கனவே அமைச்சர் ஆனந்த் பரிந்துரையில் 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றே அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தாவேக விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் ஞான சௌந்தரி தாவேகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக தேனி தெற்கு மாவட்ட தாவேக செயலாளர் லெப்ட் பாண்டி மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தற்போது கன்னியாகுமரியில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தாவேக செயற்குழு உறுப்பினர் அனீஷ் மற்றவங்களுக்கு 15 லட்சம் தாவேக என்பதால் 12 லட்சம் என பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியிருக்கிறது. உங்க அண்ணன் உங்க விஜய் என வாய்க்கிழிய வெட்கமின்றி பேசும் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்கு என்னென்ன கமிஷன் வாங்கலாம் என ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன் போல பேசிய விஜய்தான் நம்பர் 1 ஊழல்வாதி என காலம் காட்டி கொண்டிருக்கிறது. சட்டத்துறையை கையில் வைத்திருக்கும் RSS நிர்மல்குமார் பற்றி நாம் சொல்லவே வேண்டாம் என திமுக ஐடி விங் பக்கத்தில் கடுமையான குற்றச்சாட்டை தாவேக அரசை நோக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து சட்டத்துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பாக எழும் தொடர் சர்ச்சை காரணமாக முதல்வர் விஜய்க்கு ஏற்படும் அவப்பெயருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் தாவேக ஆட்சி அமைய விஜய் என்கிற முகத்துக்காக மட்டுமே வாக்களித்த மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இல்லை, ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கில் அந்த ஃபீல்டுலேயே அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பட் அது அமௌண்ட்டு சார், இது ரொம்ப ஹெவி சார். என்னால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணுங்க, சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 புஷ் பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது.